கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளை தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் ஏன் சோகத்தோடு இந்த நாளை துவங்க வேண்டும்? ஆண்டவர் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அந்த கிருபை இந்த நாளெல்லாம் உங்களை நிச்சயமாய் வழி நடத்தும். நீங்கள் சில வேளைகளில் யோசிக்கிறீர்கள், ஆண்டவர் தூரமாக இருக்கிறார், எங்கோ இருக்கிறார், அவரை நான் உணர முடியவில்லை, அவரை நான் தேடினாலும் அவர் எனக்கு தென்படவில்லை. முன்பெல்லாம் நான் ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமாய் உணர்வேன், நன்றாய் ஜெபிப்பேன், இப்பொழுது என்னால் அவருடைய பிரசனத்தை உணர முடியவில்லை என்று கவலைப்படுகிறீர்கள், கலங்குகிறீர்கள். சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆண்டவர் மனிதர்களை எல்லாம் படைத்து இந்த பூமியிலே அவர்களை குடியிருக்க செய்து அவர்களுக்கு எல்லைகளை கொடுத்து நன்மைகளை கொடுத்து இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று முந்தின வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? தன்னை சிருஷ்டித்தவரை மறந்துவிட்டு சிருஷ்டியை தொழுது கொள்கிறான். கையளவு உள்ள ஒரு உருவத்தை எடுத்து நீதான் என் தெய்வம் என்று சொல்லுகிறான். இது தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சித்திரத்தில் தேவன் மறைந்திருப்பது எப்படி? ஒரு கையளவு ஒரு உருவத்தில் ஆண்டவரை நாம் தேடுவது எப்படி? இல்லவே இல்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் வாழுகிற இந்த பூமி, இந்த முழு கேலக்சியையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பூமி மிக 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 சிறியது. ஒரு நாள் ஒரு காணொளியை பார்த்தேன். அந்த காணொளி எப்படி விண்வெளி எப்படி இருக்கிறது என்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வெளியிட்ட ஒரு காணொளி. அதில் நாம் வாழுகிற இந்த பூமியிலிருந்து இந்த சூரிய குடும்பத்தை விட்டு அந்த கேமராவுடைய ஃபோக்கஸ் வெளியே போகிறது. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சூரிய குடும்பம் சின்னதாய் தெரிகிறது. அதை எடுத்து இதை போன்ற பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்களை தாண்டி அந்த கேமரா கடந்து செல்கிறது. அதன் பிறகு திரும்பி பார்த்தால் பூமியை காணவே இல்லை. அவ்வளோ பூமியை விட மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கிற அந்த வான்வெளியை அது படம் பிடித்து காட்டுகிறது. ஆச்சரியத்தால் வியந்து போனேன். ஆண்டவரே, இவ்வளோ கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கிறது, அவைகளின் நடுவிலிருந்து நான் என் பூமியை திரும்பி பார்த்தால் அது இருந்த இடமே தெரியவில்லையே என்று வியந்து போனேன். ஆண்டவர் இத்தனை கோடிக்கணக்கான விண்மீன்களையும் கோள்களையும் படைத்தவர் எவ்வளவு பெரியவராயிருக்க வேண்டும்? அவரை ஒரு விரலளவு உருவத்திலோ அல்லது கையளவு காகிதத்திலோ வரைந்தோ வனைந்தோ நீ என் தெய்வம் என்று எவரும் சொல்ல முடியாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் தான் உன் தேவன், நான் தான் உன்னை உண்டாக்கினவர், உன் சத்தத்தை கேட்கிறேன், உன் ஜெபத்தை கேட்கிறேன் என்று உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். தூரமானவர் அல்ல. கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் தடவி பார்த்தால் அவர் அருகில் இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்வது. இன்றைக்கு நீங்கள் கண் சொருகி போன குருடர்களைப் போல இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கிறீர். நான் தடவினால் ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு நீர் என் அருகில் இருக்கிறீர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். குழந்தைகள் தூங்கும் பொழுது சில குழந்தைகள் என்ன செய்யும்? கண்களை மூடிக்கொண்டே தாய் எங்கே இருக்கிறார் என்று தடவி பார்க்கும். அந்த கைகளோ இந்த சரீரத்தின் ஏதோ ஒரு பகுதி தென்பட்டால் உடனே அதன் மேல் கைகளை வைத்துக்கொண்டு அந்த குழந்தை தூங்கிவிடும். அது கண்ணை திறந்து பரிசோதிப்பதெல்லாம் இல்லை, தாய் இருக்கிறாளா இல்லையா என்று. கண்களை மூடிக்கொண்டு தடவி பார்த்தால் தாயின் கரம் தெரிந்தால் போதும், தாய் இருக்கிறாள். இன்றைக்கு ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல ஒரு தேவன் உனக்கு அருகில் இருக்கிறார். நீ அவரை காணாதபடி எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறாய் சகோதரனே, சகோதரி. நீ தடவினால் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அப்பா என்று அழைத்தால் அருகில் வந்து நிற்கிறார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்று வேதம் சொல்லுகிறதே. எந்த அறைக்குள் நீங்கள் போய் ஜெபிக்கிறீர்களோ அதே அறையில் அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். அவ்வளவு சமீபமாக இருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கும் பொழுது நம்பிக்கையை இழந்து கலங்காதிருங்கள். வாழ்க்கையின் புயல்களையும் அலைகளையும் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கூட இருக்கிறார். தண்ணீரை கடக்கும் பொழுது கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது.
இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, சமீபமாயிருக்கிறார். இந்த சந்தோஷ நினைவுகளோடு இந்த நாளை துவங்குங்கள். நல்ல ஆண்டவரே, உன்னதமான தேவனே, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற வசனத்தின்படி நீர் எங்களுக்கு தூரமானவர் அல்ல தகப்பனே. நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீர், நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. உங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் தனிமையை உணர்கிறார்களோ, வெறுமையை உணர்கிறார்களோ, அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமாயிருக்கிறார். அவரை தடவினால் தென்படுவார், தேடினால் தென்படுவார். அவர் கரத்தை பற்றி கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.